பார்ட் ஒன் வீடியோவில் ஸ்லீவ்ஸும் பேக் பார்ட்டும் முடிச்சிருந்தேன். இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன். நீங்கள் இந்த 2 பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸ் பார்த்தாலே ஒரு கம்ப்ளீட் ஸ்டிச்சிங்கோட ப்ராசஸை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் மெயின் ஃபேப்ரிக்கில் டாட்ஸ் பிடிக்கிறோம். அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வெய்ஸ்ட் டாட் ஓட ஸ்டிச்சிங். லைன்ஸ் கரெக்டாக வரைஞ்சி அதுக்கு மேலே ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுங்க. அடுத்து சென்டர் டாட்டோட ஸ்டிச்சிங். சென்டர் டாட் ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு கர்வும் வராமல் ஸ்ட்ரெயிட்டாக கிராஜுவலாக அப்படியே டிக்ரீஸ் ஆகணும். ஸ்லாண்டிங் லைன் கரெக்டாக இருக்கணும். உள்ளேயோ வெளியவோ வளையக்கூடாது. அடுத்து ஆம்ஹோல் டாட். ஆம்ஹோல் டாட்டையும் கரெக்டாக ஸ்லாண்டிங்காக அந்த லைன் மேலேயே ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க ஸ்டிச்சு. வளையவே கூடாது. ஒவ்வொரு தடவையும் எண்டில் செக்யூர் பண்ணுறதுக்காக டபுள் ஸ்டிச் போடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் 2 பீஸும் லைனிங் ஃபேப்ரிக்லையும் 2 பீஸ் எல்லாத்துக்குமே டாட் பிடிச்சி வச்சிடுங்க. நான் 4த்தையுமே முடிச்சிட்டேன். அதை தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து நெக் போர்ஷனை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். குட் சைடு அண்ட் குட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக 0.5 மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே கூட நீங்கள் உங்களுக்கு தெரியும்னா வச்சுக்கலாம். 0.5 டிஸ்டன்ஸில் நான் மார்க் பண்ணி அது மேலே ஸ்டிச் பண்ண போகிறேன்.
கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த லைன் மேலேயே 0.5 டிஸ்டன்ஸில். ஸ்டிச் பண்ண அப்புறம் லைனிங்கையும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் பிரிச்சுட்டு லைனிங்க்கு கீழே அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வர மாதிரி வச்சு ஒரு டாப் ஸ்டிச் போடுங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் வரணும், எட்ஜ்லேயும் இல்லை, இந்த சைடு லைனிங்லேயும் தெரியக்கூடாது, மெயின் ஃபேப்ரிக்லேயும் தெரியக்கூடாது, நடுவில் அந்த ஸ்டிச் போடணும். இதில் ஒரு வீடியோ நான் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து மெயின் ஃபேப்ரிக் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ரிம் பண்ணணும். நடுவில் நாச்சஸ் போட்டு போட்டு பண்ணுவாங்கள்ல, அது பண்ணணும். அதை நான் கேப்சர் பண்ணல, வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. அது பண்ணிவிட்டு இந்த டாப் ஸ்டிச் போடுங்க, அப்போ தான் கர்வ் கரெக்டாக வரும். இதே மாதிரி 2 சைடையும் முடிச்சு வச்சுடுங்க. நெக்கு முடிச்சுட்டு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக நெக் ப்ளேஸ் ஆயிரும். அடுத்து வெய்ஸ்ட் பெல்ட் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து 2 கிளாத் எடுத்திருக்கேன், லைனிங் வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கில் 2 வெய்ஸ்ட் பேண்டு பீஸையும் மேலே வச்சுட்டு ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுட்டு அதுக்கு அடியில் லைனிங் பார்ட் வச்சுட்டு அந்த நாச்சஸ் போட்டிருப்போம் இல்லையா, அங்கே வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அங்கே ஒரு ஸ்டிச் போடுங்க, 1/2 இன்ச். நம்ம இது ஸ்டிச் பண்ணும்போது என்ன பார்க்கணுன்னா, அந்த மெயின் ஃபேப்ரிக்கு இந்த சைட் உள்ளே இருக்க ஃபேப்ரிக் எப்படி வேணா இருக்கலாம், வெளியே தெரிய போகிற ஃபேப்ரிக் வந்து குட் சைடாக இருக்கணும். அதனால் அதை நீங்கள் கரெக்டாக யோசித்து வைங்க, இல்லைன்னா பேட் சைட் தெரிஞ்சிடும், அது கொஞ்சம் தப்பாயிரும். அதனால் அதை யோசித்து பண்ணுங்கள். லைனிங் ஃபேப்ரிக் வந்து குட் ஆர் பேட் எதுவும் தெரியாது, ஏன்னா அது பிளெயினாக தான் இருக்கும். மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும் எது குட் சைடு வருதோ அதை யோசித்து வைங்க. ஸோ ஒரு தடவை ஸ்டிச் பண்ண அப்புறம் அதை எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் அதை இங்கேயும் வந்து ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் கர்வ் வருதோ அங்கெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலே இந்த ஸ்லீவில் கர்வ் வரும், அங்கே கட் பண்ணிடாதீங்க, அங்கே மட்டும் நாட் அலௌட். மற்ற எல்லாத்தையும் உள்ளே மடிக்கிற அந்த பார்ட் எல்லாத்துலேயுமே ட்ரிம் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் போடுங்க.
அகைன் இதுவும் டாப் ஸ்டிச் தான். 2 ஃபேப்ரிக்கும் நடுவுல போடணும். வெளியவும் வரக்கூடாது, சைட்லயும் தெரியக்கூடாது. அடுத்து இந்த மெயின் ஃபேப்ரிக் சைட் குட் சைடு ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்டு பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்க்கும் நடுவில் இப்படி திருப்பிட்டு அது ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த சுருட்டி வச்சிருந்த பார்ட் வந்து உள்ளே போயிட்டு ஒரு 1/2 இன்ச் அந்த எண்டு அடியில் வந்து மார்க் பண்ணி 2 ஸ்டிச் போட்டு எடுத்துடுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். டபுள் ஸ்டிச் போடுங்க. இதுவும் 1/2 இன்ச் தான். 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. ஏன் கரெக்டாக மார்க் பண்ணி பண்ணணும் சொல்கிறேன்னா, பர்ஃபெக்டாக வரும். அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டெய்லர்னால் அவங்க அப்படியே தைச்சிருவாங்க. பிகினர்ஸ்க்கு மார்க் பண்ணியே பண்ணுங்க. நானும் பிகினர் தான். ஸோ டபுள் ஸ்டிச் போட்ட அப்புறம் இந்த வழியாக இந்த பெரிய ஓப்பன் இருக்க வழியாக அந்த ஃபேப்ரிக்கை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு ரொம்ப சுருங்கி இருக்கும், அதை அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணால் சரியாயிடும். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அடுத்து ஹூக் பட்டி ஐப்பட்டி தைக்கணும். ஃபஸ்ட்டு ஐப்பட்டி தைக்கிறேன் நான். குட் சைடு அண்ட் குட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த எண்டில் எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச் கேப்பில் 1/2 இன்ச் ஸ்பேஸில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் ஃபினிஷிங் கரெக்டாக அழகாக வரும். இப்போ பாருங்கள், அதை நான் எடுக்கும்போது கரெக்டாக வந்திருக்கும். பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. ஒரு க்ரீஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் போடணும்னு அவசியம் இல்லை. உள்ளே இப்படி மடித்து ஒரு தடவை தைச்சிட்டு அப்புறமா அதை ஃபோல்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. இங்கேயும் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் தெரியாத மாதிரி செக்யூர்டாக பண்ணுங்க. ரெண்டுத்துக்கும் இடையில ஸ்டிச் போடுங்க. அப்போ பார்க்க ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஹூக் பட்டி தைக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி
குட் சைடு அண்ட் குட் சைடு ஃபேஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன ஒரு சேஞ்ச்னா 0.5க்கு அந்த ஸ்பேஸ் விட்டு தைச்சோம். இதில் வந்து 0.25க்கு தைங்க. 1/4 இன்ச் ஸ்பேஸில் ஸ்டிச் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா நெக்கு வந்து ஃப்ரண்ட்டில் அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சைடு அதிகமாக இருக்க மாதிரியும் இன்னொரு சைடு கம்மியாக இருக்க மாதிரியும் தெரியும். இப்படி 1/4 இன்ச் இந்த இடத்துல விட்டு தைச்சோன்னா அது தெரியாது. கால் இன்ச் மட்டும் நல்லா தைச்சிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஹூக் பட்டிக்கு வந்து நம்ம க்ரீஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஒரு டாப் ஸ்டிச் போடணும். ரெண்டு ஃபேப்ரிக்கும் நடுவில் வெளியே தெரியாத மாதிரி எக்ஸாக்டாக சென்டரில் வச்சு போடுங்க. ஐப்பட்டியில் 2 ஃபோல்டு பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த ஃபேப்ரிக் முடிகிற வரைக்குமே ஃபோல்ட் பண்ணணும். ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 தடவை ஃபோல்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இது 2 ஸ்டிச் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. அவ்வளோதான். ஹூக் அண்ட் ஐ கம்ப்ளீட்டட். அடுத்து ஷோல்டர் பார்ட்டு இந்த தைச்சிருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி அது எப்படி தைக்கணும்னு பாருங்கள். பேக் பார்ட்டை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. குட் சைடு அண்ட் குட் சைடு டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஹூக் அண்ட் ஐ பார்ட் வந்து பேக் பார்ட்டோட மிடில் வச்சுட்டு பேக் பார்ட்டில் இருக்க மெயின் ஃபேப்ரிக் மேலே குட் சைடு அண்ட் குட் சைடு ஃபேஸ் பண்ணி 0.5 இன்ச்சஸ்க்கு ஷோல்டருக்கு அவ்வளோதான் துணி விட்டுருப்போம். அதனால் 0.5 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டோட குட் சைடு மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்ட அப்புறம் பேக் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கோட குட் சைடு மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்ட அப்புறம் அந்த லைனிங் பார்ட்டை ஃபோல்ட் பண்ணி அங்கே அதில் ஒரு 0.5 இன்ச் மார்க் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்தால் கூட அதையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி 0.5 இன்ச் மார்க் பண்ணி ஸ்டிச் போடுங்க. உங்களுக்கு தெரியணும்னு கிட்ட காமிக்கிறேன். எக்ஸ்ட்ராஸையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 0.5 இன்ச்சஸில் சிங்கிள் ஸ்டிச் போட்டால் கொஞ்சம் சேஃப் இருக்காது. அதனால் டபுள் ஸ்டிச் திருப்பி போட்டுக்கோங்க.
போட்டுட்டு அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணால் இன்விசிபிள் ஸ்டிச்சிங்காக வந்துடும். அவ்வளோதான். நல்லா வந்துருச்சு பாருங்கள் கிளியராக. எக்ஸ்ட்ராஸ் எதுவும் வெளியே தெரியலை. அடுத்து ஸ்லீவ் போர்ஷன் அட்டாச் பண்ணணும். மெயின் ஃபேப்ரிக்கில் அகெயின் குட் சைடு அண்ட் குட் சைடு வச்சுட்டு எது ஃப்ரண்ட்டில் வைக்கணும்னு ஸ்லீவில் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் 0.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் நாச் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுவும் ஷோல்டரோட ஜாயின் பண்ணியிருக்க அந்த பார்ட்டையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒரு 2 ஸ்டிச் போட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க. ஸ்டே பண்ணிவிட்டு இது ஸ்லீவோட நாச்சும் பேக் பார்ட் ஆர் ஃப்ரண்ட் பார்ட்டோட நாச்சஸும் கரெக்டாக இருக்க மாதிரி பின்னில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி லூஸ் விட்டு ஸ்லீவை தான் லூஸ் விடணும். மெயின் பார்ட் பேக் பார்ட்டில் லூஸ் விடக்கூடாது. ஸ்லீவை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. 0.5 இன்ச்சஸ் தான் இதுவும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லை பத்தாமல் போகிறது அதெல்லாம் வராது. கரெக்டாக மார்க் பண்ணி பண்ணால் கரெக்டாக இருக்கும். லைட்டாக லூஸ் விட்டுருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். பொறுமையாக தையுங்க ஸ்லீவ் பார்ட்டு. அது கர்வான ஏரியாவாக இருக்கும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட் பார்ட் தான் அது. இதுவும் ஒரு ஸ்டிச் போட்ட அப்புறம் அப்படியே டர்ன் பண்ணி டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. அகெயின் அந்த சைடில் இருக்க போர்ஷனையும் பின் வச்சு சேஃப் அந்த நாச்சஸ் கிட்ட ஜாயின் பண்ணி செக்யூர் பண்ணிவிட்டு ஸ்லீவ் பார்ட்டை லூஸாக இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி, ரொம்பலாம் லூஸ் வராது, ஒரு சில 1/4 இன்ச் லூஸ் அப்படி இருக்கலாம். அதை நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட்டோட வச்சு தைக்கும்போது ஸ்லீவை தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். வளைச்சு ஃப்ரீயாக தைங்க, இழுத்து வச்சு தைக்கக்கூடாது. அகைன் இதை முடித்த உடனே அப்படியே ரிவர்ஸில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. முடித்ததும் அப்படியே ரிவர்ஸில் டபுள் ஸ்டிச்.
டபுள் ஸ்டிச் போட்டு முடிக்கும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. இதே மாதிரி அந்த சைடு இருக்க ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்திருக்கும், எந்த க்ரீசஸும் இல்லாம. அடுத்து பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் சீம் அலோவன்ஸை ஜாயின் பண்ணணும். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டில் வச்சு கரெக்டாக ஹிப் கிட்ட எங்கே வரணுமோ அங்கே வச்சுட்டு அண்டர் ஆர்ம் கிட்ட என்ன வருமோ அங்கேயே மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்ட் என்ன வருமோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு தைங்க. எந்த க்ரீசஸும் வராது. அந்த அண்டர் ஆர்ம் கிட்ட கரெக்டாக வந்திருக்கும், காமிக்கிறேன் பாருங்க. ப்ளஸ் சிம்பிள் 4 பக்கமும் கரெக்டாக ஜாயின் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த சைடும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டா ப்ளவுஸ் கம்ப்ளீட்டட். ஸ்டிச்சிங் பார்ட் அந்த ஹூக் அண்ட் ஐ மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸ்டிச்சிங் பார்ட் பொறுத்தவரை இதோட எல்லாமே முடிஞ்சுது. கடைசியாக லென்த் கடைசியாக வெயிஸ்ட் என்ன அளவு வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்லீவ் ரவுண்ட் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டு தான் தைக்கிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்படி வரலன்னா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க மார்க் பண்ணி. தட்ஸ் ஆல். எல்லாமே முடிச்சாச்சு. ப்ளவுஸ் முடிஞ்சுது. இதே மாதிரி நான் இன்னும் ப்ளவுஸஸ் தைக்கிறத அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். இது என்னோடய பிகினர் வீடியோ தான். எனக்கு எடிட் பண்ணுறது நானே ஸ்டிச் பண்ணுறேன், நானே வாய்ஸ் ஓவர் கொடுக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். போக போக இம்ப்ரூவ் பண்ணி நான் உங்களுக்கு பெஸ்ட் வீடியோ குவாலிட்டியோட போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.